உனக்கு சொத்து கொடுக்க முடியாதுங்கிறாங்க, உனக்கு வீடு கிடையாதுங்கிறாங்க, உனக்கு எதுவும் சொத்து இல்லைங்கிறாங்க. அதே நேரத்தில் இதை கொண்டு போய் அவங்களுக்கு போய் குடுன்னு தேவன் பேசுறார். ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தின் நிமித்தம் நீ எதை இந்த பூமியில இழக்கிறாயோ அதை உனக்கு நான் இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையா கொடுப்பேன்னு வாக்கு பண்ணார். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அது உண்மையான வார்த்தை பாருங்க. பிரைஸ் காட். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் இந்த இடத்துல வந்த பொழுதுதான் பார்த்தா யோசிச்சேன், இது ரொம்ப நாள் ஆச்சு, இந்த ஐயப்பன் நகர் பகுதியில சபை கட்டுறதுக்கு எனக்கு சுத்தரவா பிடிக்கவே இல்லை. 100க்கு 100 இந்த இடத்துல சர்ச் கட்டுறது எனக்கு பிடிக்கல. ஆனா தேவனுடைய காட்ஸ் பிளான் அப்படி இருக்கணும் போது என்னால் அதில் தப்பி ஓடி ஒளிய முடியாது. இந்த இடத்துல தான் நின்னாங்க. அல்லேலூயா. நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிறவர் என்ன என்னவா மாத்தணும்னு திட்டம் வச்சிருக்கிறாரோ அதுவா நான் மாறுறதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் நீங்க என்னவா மாறணும்னு தேவன் திட்டம் வச்சிருக்கிறாரோ அதுவா உங்களை மாத்துகிறவர் அவர். அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்களுக்கு கொடுத்த அழைப்பிலும் விசுவாசத்திலும் உங்களுக்குள் தேவன் இருக்கிறதை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீர்கள். ஆனால் உங்களை கொண்டு தேவன் செய்ய நினைத்தது தடைபட்டு போகாது என்பது மாத்திரம் உண்மையான உறுதியான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. உங்களை என்ன அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையிலே விழுந்து போவதில்லை. காலம் தாமதிக்கலாம், வருஷம் கடந்து போகலாம், நாட்கள் கடந்து போகலாம். ஆனா தேவன் உங்க வாழ்க்கையில அவர் என்ன பிளான் வச்சிருக்கிறாரோ, திட்டம் வச்சிருக்கிறாரோ, என்ன செய்யணும்னு ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறாரோ அது சரியான நேரம் வரும் பொழுது அது நடக்கும்.